ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின் எக்ஸாமுக்கான சீசன் 1க்கான அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கான இந்த அப்டேட் வீடியோங்களை பார்த்தீங்கன்னா வரப்போகிற திங்கள் மற்றும் செவ்வாய், அதாவது 1/12/25 மற்றும் 2/12/25 அன்று கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்ததில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ஆர் ஃபாதர் நேம், மதர் நேம், இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10th டீட்டெயில்ஸ், 12th டீட்டெயில்ஸ், ஸ்டேட் கோட் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன், அதாவது நீங்கள் எந்த எக்ஸாமில் எந்த சிட்டியில் போய் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதே நீங்கள் இப்போ தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேப்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடெக், பிஏ எதுன்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஐடென்டிட்டியில் ஆதார் டீட்டெயில் தவிர நீங்கள் வேறு எந்த ஐடென்டிட்டி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த டீட்டெயில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா அது சேஞ்ச் பண்ண முடியாது. எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்களா அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட், அதாவது ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருப்பீங்களா அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இந்த 2 சீசனில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் எந்த எக்ஸாமில் நீங்கள் ஹையாக மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ ரேங்க் அப்படிங்கிறத அவங்க நியமிப்பாங்க. அந்த ரேங்க் பேஸில் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தருவாங்க. இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.